ஹாய்! நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மேக்கப் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அப்படியே இப்ப தான் குளிச்சுட்டு அப்படியே ரெடி ஆயிட்டு மட்டும் நான் வந்திருக்கேன். ஸோ இனிமே தான் நான் வந்துட்டு இது ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ மாதிரி பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபேஸ் பாருங்க எவ்வளோ ராவா இருக்கு. குளிச்சுட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு வந்தாச்சு. ஸோ இனிமே நான் எப்படி மேக்கப் பண்றேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ என்னதான் நான் குளிச்சுட்டு அப்படியே இருந்தாலுமே, சாரி கட்டுற கேப்ல திருப்பி அந்த டஸ்ட் எல்லாம் என் ஃபேஸ்ல போய் செட்டில் ஆயிடும். ஃபேஸ் ட்ரை ஆயிடும்னே. ஸோ ஐ வில் ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் என்னோட ஃபேஸ் எப்பவுமே கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ திருப்பி ஒரு வாட்டி வந்துட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு, நான் சொன்ன மாதிரி தான் ஐஸ் கியூப்ஸ் தான் நான் டோனரா வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த ஐஸ் கியூப்ஸ வச்சு என்னோட ஆல் ஓவர் என்னோட ஃபேஸ்ல ஃபுல்லா மசாஜ் மாதிரி நான் வந்து குடுத்துப்பேன். இது ரொம்ப நல்லா மேக்கப் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா பிளட் சர்க்குலேஷன் அதுதான் வந்து மெயின். ஸோ அதுக்கு நல்லாவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். இப்போ அந்த ஐஸ் கியூப் அப்ளை பண்ணோனே நான் ஃபேன் போட்டுட்டு நல்லா அப்படியே கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவேன். கொஞ்சம் அது செட் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணுவேன். இப்பயே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நல்லா இருக்கு. நல்லா ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி நல்லா ஸ்கின் டைட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ எஸ். ஃபேஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசர் தான். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் பத்தி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபேஸ் ஷாப்போடது ரைஸ் செரமைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய்ஸ்சரைசர் தான். எப்போத்துலேருந்தோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி என்னோட ஸ்கின் கேர் வீடியோல நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஒரு பாட்டில் காலியாகி இன்னொரு பாட்டில் இன்னொன்று கூட ஸ்டாக் இருக்கு. இந்த வெப்சைட்ல அடிக்கடி நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க. நிறையா நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம். ஸோ அந்த டைம்ல நான் நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். ஸோ திஸ் இஸ் அ மாய்ஸ்சரைசர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கனாலே எனது நல்ல ஒரு ட்ரை ஸ்கின். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ ட்ரையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஒரு க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர். நல்ல ஒரு க்ரீம் பேஸ்ட் இது. பார்த்தீங்கனாலே தெரியும் செம்ம க்ரீமியாக இருக்கும் இது. ஸோ இதுதான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணப்போ காதையுமே நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் ரொம்ப ஆடாக தெரியும். ஃபேஸ்க்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு ஃபேஸ், நெக் அதுக்கப்புறம் காதையும் வந்துட்டு நீங்கள் வந்து கவர் பண்ண பாருங்கள். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டாட் அண்ட் கீ பிராண்ட்லேருந்து வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்க்ரீன். இதில் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. எல்லோ கலர் தான் பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு இதுதான் செட் ஆயிருக்கு என்னோட ஸ்கின்னுக்கு. ட்ரை ஸ்கின் இல்லையா? ஸோ இது வந்து ஃபார் ஆல் ஸ்கின் டைப்புக்கு தான் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போட்டோடனே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். சன்ஸ்க்ரீன் அண்ட் மஸ்ட். இப்போ நிறையா பேர் வந்து சன்ஸ்க்ரீன் போடணும், நிறைய பேர் சன்ஸ்க்ரீன் போடக்கூடாது அப்படின்னு வந்துட்டு ஒரே மிக்ஸ்டாக இருக்குது அவங்க சொல்கிறது. ஸோ எனக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தெளிவாக போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். என்ன கேட்டால் எனக்கு தெரியல. நான் பார்த்து இருக்கேன் மேக்ஸிமம் எல்லாரும் சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இப்போதான் எனக்கு ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து செட் ஆகவே இல்லை. ஒரு மாதிரி என்ன சன்ஸ்க்ரீன் நிறைய பிராண்ட்ஸில் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எது போட்டாலுமே எனக்கு வந்து அந்த ஒயிட் கேஸ்ட் வந்து அப்படியே வந்து ஃபேஸில் இருக்கும். வெளியில் போக முடியாது. அப்படியே அது மெல்ட் ஆகிற மாதிரி அந்த ஃபீல்லாம் வந்து இருக்கும். அப்புறமா தான் நிறையா இது எக்ஸ்பென்சிவான சன்ஸ்க்ரீன்லாம் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறமா தான் வந்து இது சும்மா யாரோ வச்சுருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன். சும்மா வாங்கி ட்ரை பண்ணப்போ எனக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ அப்போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒரு பிராண்டோட சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபேஸ்க்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு இந்த சன்ஸ்க்ரீன். ஸோ எஸ், இப்போ வந்துட்டு மாய்ஸ்சரைசர் அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்துட்டு போட்டு ஃபேஸ் நல்லா செட் பண்ணிட்டேன். இப்பயும் உங்களுக்கு என்னோட ஃபேஸ் ஓரளவுக்கு வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன்னு நினைக்கிறேன். சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க. என்னோட ஸ்கின் டைப்க்கு அது இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் எனக்கு நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. இது கூட வந்து டாக்டர் எனக்கு கொடுத்த ஒரு மாய்ஸ்சரைசர் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 ட்ராப்ஸ் தான் வந்து என்னை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது ஒரு சீரமா மாய்ஸ்சரைசர் என்னன்னு தெரியல. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு ப்ராடக்ட் அது. ஸோ அது ஒரு 3 கரெக்டாக ஒரு அந்த டீ இப்படி அவ்வளோதான். அது போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு ஃபேஸ் ஓரளவுக்கு வந்து செட் ஆகும். ஆக்சுவலி அது வந்து நைட்டில் போட சொல்லி கொடுத்த ஒரு க்ரீம் அது. நான் வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது போட்டோடனே ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நான் வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த லைட்டிங் தான் இருக்குது.
நல்லா ஓரளவுக்கு கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பார்க்குறவங்க எல்லாம் என்னோட மேக்கப் ஃபேஸ்க்கு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து அ மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன், அப்புறம் இப்போ தான் ரீசென்ட்டா டாக்டர் கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ற அந்த ஒரு க்ரீம். அத தாண்டி நான் வேற எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பார்க்குறவங்க எல்லாரும் வந்துட்டு, "நீ என்ன கன்சீலர் யூஸ் பண்ற? என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டு பி ஃப்ராங்க் எனக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணவே தெரியாது. நீங்க நல்லா பாருங்க என்னோட ஸ்கின் வந்து நான் அதெல்லாம் யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. பிகாஸ் எனக்கு அது அப்ளை பண்ணவும் வந்து தெரியாது. ஆ ஒரு வாட்டி Maybellineஓடது வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபவுண்டேஷன் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு எனக்கு அப்ளை பண்ணவும் தெரியல. பிளெண்டர் எல்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன். பட் ஆனா எனக்கு அத அப்ளை பண்ண வரல. அதுக்கப்புறம் ரொம்ப கேக்கி ஆயிடுச்சு. அது போட்டதுக்கப்புறம் எனக்கு எனக்கு கரெக்ட்டான ஷேட் எனக்கு வந்து சூஸ் பண்ண தெரியாது. ஸோ கம்ப்ளீட்டா அந்த அ ஃபுல் அந்த மேக்கப் பத்தின நாலேட்ஜ் வந்து எனக்கு வந்து கிடையாது. எனக்கு என்னோட ஃபேஸ்க்கு வந்து எனக்கு என்ன செட் ஆகுதோ, எனக்கு நான் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்ப பார்த்தாலே தெரியும். என்னோட ஃபேஸ் வந்து நெறைய பிரைட்டா இருக்கு. நல்லாவே பிரைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நார்மலாவே நான் கொஞ்சம் என்னோடது ஃபேர் ஸ்கின் தான். ஸோ இதுக்கு மேல நான் வந்து அ நெறைய லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் வந்து எனக்கு வந்து வேண்டாம். இதுவே நல்லா இருக்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு மேல ஒரு கன்சீலர், ஃபவுண்டேஷன்லாம் எனக்கு வந்து செட் ஆகல. பட் ஆனா ஸோ இதோட நான் வந்து ஸ்டாப் பண்ணி ஹைட் இல்ல. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுவே போதுமான அளவுக்கு வெளிச்சமா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆஃப்டர் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன் இப்போ வந்துட்டு நான் என்னோட ஐப்ரோஸ் பண்ண போறேன். அது ஐப்ரோ பேலட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உடைஞ்ச கண்டிஷன்ல இருக்கும். இது வந்து மாஸோட ஐப்ரோ பேலட். எவ்வளவோ இயர்ஸா இருக்கு. மாஸ் அதுக்கப்புறம் மிஸ் கிளாரியோடதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் அஃபோர்டபுள் பிராண்ட்ல அது. நல்லாவே வந்து யூஸ் ஆகும். கரண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலி ரூம் லைட் விட நேச்சுரல் லைட்டே கரண்ட் வரதுக்கு முன்னாடி நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எஸ் ஐப்ரோஸ் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் யூஸ் பண்றது வந்து மிஸ் கிளாரியோடது. இல்ல நான் யூஸ் பண்றது வந்துட்டு மாஸோடது. இதுக்கு முன்னாடி மிஸ் கிளாரி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இப்படி வரும் இல்லையா? ஒரு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல வரும். இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்ப நான் வந்துட்டு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. 2 பிரஷ் வந்து குடுத்துருப்பாங்க இதுலயே. ஸோ அது வந்து கீழ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு, நான் எப்பவுமே வந்து பிளாக் ஷேட் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். இங்க பாருங்க இந்த பிளாக் இருந்துச்சு நான் தொடவே மாட்டேன். ரொம்ப அப்படியே பேய் மாதிரி தெரியும். முன்னாடி பேசிக் இந்த மேக்கப் நாலேட்ஜ் எல்லாம் இல்லாதப்போ வந்துட்டு நான் ஃபுல்லா பிளாக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட யூஜி டேஸ்ல அப்போலாம். அப்புறமா தான் அது ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ப்ரவுன் தான் யூஸ் பண்ணுவேன். நான் மோஸ்ட்டா வந்து இந்த ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து என்னோட அவுட்லைன் குடுத்துப்பேன் நல்லா. எனக்கு ஆல்ரெடி நல்ல ஐப்ரோஸ் தான். ஸோ சும்மா அத ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக. மை ஐப்ரோஸ். எஸ். இவ்வளோதான் என்னோட ஐப்ரோஸ். ஸோ இப்போ பார்த்தது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அத என்ஹான்ஸ் பண்றதுக்காக இது வந்து நான் இந்த ஒரு ஸ்டெப் வந்து நான் வந்து ஃபாலோ பண்றேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஐலைனர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐப்ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐலைனர். இது என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. இதுக்கு முன்னாடி நான் வேற என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. இது நான் ரொம்ப வருஷமா இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டேனே வந்து சொன்னா. ஈஸி டு ரிமூவ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்மட்ச் ப்ரூஃப் வேற. அப்புறம் என்னோட கண்ணு ரொம்ப அழகா தெரியும் இத வச்சாலே. ஸோ அதோட இதுவே பாத்துங்க. ஒரு ஜெல் பேஸ்ட் ஐலைனர் இது வந்து. பிரஷ்ஷும் வந்து செம்ம தின்னா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஐலைனர். அண்ட் வெரி அஃபோர்டபிள் டூ. ஒரு 200 அந்த மாரி தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஐஸ் ஓரளவுக்கு டன். நெக்ஸ்ட்டும் இதுவும் என்னோட ஒரு ஃபேவரட் பார்ட் வந்து மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து இதையுமே நான் நிறைய லாரியலோட பிராண்டெல்லாம் கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதை விட நிறைய காசெல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் மஸ்காராக்காக. இது ஒரு 300க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. நான் 1500 வரைக்கும்லாம் மஸ்காராக்காக மட்டும். ஏன்னா எனக்கு என்னோட லேஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். மஸ்காராக்காகவே அவ்வளோ காசெல்லாம் நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன். பட் அதான் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். எதுவுமே அந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணாததை இது வந்து நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மஸ்காரா இது. எனக்கு சொல்றதுக்கு வந்து வேர்ட்ஸ் கிடையாது. ஸோ எஸ். இது வந்துட்டு மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் கேர் வீடியோலயே வந்து சொல்லியிருப்பேன் லென்த் பண்றதுக்கு. ஸோ இது வச்சு நல்லா வந்து ட்விஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லென்த் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேன் ஃபீல் த டிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு வால்யூம் பண்றதுக்கு நல்லா வால்யூமைஸ்டா காமிக்கிறதுக்கு ஸ்டெப் 2. அதுக்கு வேற ஒரு ப்ரஷ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு திக்கா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். என்னோட கண்ணு
ஆஃப்டர் மஸ்காரா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த மஸ்காரா. பாருங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ என்னோட லிப் ஷேட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன். இந்த 2 ஷேட்ஸ் தான். மைக்லாம் பிராண்ட்ல இருந்துட்டு ஸ்விங்கர் அப்படின்ற ஒரு ஷேட். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டுடியோ வெஸ்ட் நம்ம வெஸ்ட் சைட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பிராண்டோடது சாண்ட் அப்படின்ற இந்த 2 ஷேட்ஸ் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு மாதிரி இந்த ரஸ்ட் கலர்ல வந்துட்டு இருக்கும். ரஸ்ட் அந்த ஆரஞ்ச் அந்த மாதிரி ஒரு ஷேட்ல வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிரைட்டா, அதுவுமே அப்படி போட்டாலுமே நல்லா இருக்கும் ஆக்சுவலி. பட் ஆனா நான் ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு அவ்வளோ கிராண்டா வேண்டான்றதுனால நான் வந்து இந்த 2 ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி போட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து கொஞ்சம் சட்டிலா ஃபீல் ஆகும். டெய்லி வேர்க்கெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஷேடு இது எடுத்து என்னோட லோவர் லிப்ல நான் வந்து போட்டுப்பேன். என்னோட லோவர் லிப்ல இந்த ஷேடையும் அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த ஷேடையும் போட்டு பிளெண்ட் பண்ணிடணும். இந்த 2 ஷேட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது போட்ட உடனே தான் எனக்கு என்னோட மேக்கப்பே வந்து கம்ப்ளீட் ஆன ஃபீல் வந்து இது போட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து கிடைக்குமே. ஸோ எஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பொட்டு வந்து நான் ஒரு குட்டி சைஸ் பொட்டு, யாரோ ஒருத்தங்க பொட்டு பிந்தியோட சைஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு சைஸ்லாம் தெரியல. ரேண்டமாக கடைக்கு போய் இருக்கிறதே ரொம்ப குட்டியான பொட்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ நான் அதை விடையும் குட்டியாக வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா இதே ஐலைனரில் தான் ஒரு குட்டி டாட் மாதிரி நான் வந்து வச்சுப்பேன். ஸோ அது நிறைய பேருக்கு வந்து நான் பொட்டு வச்சிருக்கிறதே பொட்டு வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீடியோவில் கூட தெரியாது. நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். நான் பொட்டு வச்ச மாதிரி வீடியோலேயே வந்து தெரியாது. பட் ஆக்சுவலி நான் வந்து பொட்டு வச்சிருப்பேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சும்மா பாருங்க, இவ்வளோதான். உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இந்த அளவுக்கு தான் நான் வந்து குட்டியாக வச்சிருக்கேன். ஸோ எஸ், இப்போ எல்லாம் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே டன். என்னோட லாஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஷ்ன்னு தனியாக இது வரைக்கும் வாங்கினதே வந்து கிடையாது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வந்துட்டு அந்த ரேர் பியூட்டியோட ப்ளஷ் வந்து வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஆனால் அது ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பிராண்ட் இல்லையா? அது எவ்வளோ அப்படின்னா ஒரு 3-5 ப்ளஷ்ஷே 3-5 கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் ஆனால் அது ரொம்ப நாளாக எனக்கு அது வாங்கணும்னு சொல்லி ஆசை. மேபி என்னோட பர்த்டேக்கு அந்த மாதிரி வாங்குவேன், பார்ப்போம். ஸோ எஸ், ப்ளஷ் நான் இது வரைக்கும் வந்து தனியாக வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. இது வந்து லாக்மேயோடது தான். இது என்ன ஷேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஷிங் நியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேட். லிப்ஸ்டிக்காக தான் வந்து வாங்கினேன். பார்த்தீங்கன்னா கடைசியில் எனக்கு அந்த ஷேட் வந்து செட் ஆகலை. பட் ஆனால் எனக்கு ப்ளஷ்ஷாக அந்த ஒரு கலர் அந்த ஒரு ஷேட் வந்துட்டு நல்லாவே வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அப்போத்துலேருந்து அந்த லிப்ஸ்டிக்கை வந்து நான் வந்து ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி அப்ளை பண்ணேன்னா கரெக்டாக தப்பாலாம் எனக்கு தெரியாதுங்க. நான் எனக்கு போடுற மேக்கப் பற்றி தான் நான் சொல்கிறேன். இப்படி தான் போடணுன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. ஸோ நான் போட்டுட்ருக்கிற மேக்கப் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். நான் எப்படியெல்லாம் ரெடி ஆவேன், நான் என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன், ஸோ அதுதான் வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது கரெக்டாக தப்பால நான் யூஸ் பண்ணுற அந்த பிளண்டிங், இந்த ஸ்டைலு இதெல்லாம் கூட எனக்கு சரியாக தப்பாலாம் தெரியாது. பட் ஆனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வாட் எவர் ஐ டூ. ரெண்டு சின்ல அப்புறம் நோஸ்ல இந்த கான்டோர் இது பண்ணதுன்னு எனக்கு ஞாபகம் இந்த கான்டோர் எல்லாம் கூட வந்து கான்டோர் தான் நினைக்கிறேன். பிரான்சரா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் கூட நிறைய பேர் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க. இது இவ்வளோதான் என்னோட மேக்கப். எனக்கு ஆக்சுவலி நேச்சுரலாகவே என்னோட ஸ்கின் எனக்கு நல்ல ஒரு நல்ல இதோட நான் ஐம் பிளெஸ்ட் வித் ஒரு நல்ல ஸ்கின் டைப் அப்படின்னு வந்து சொல்லலாம். டச் வுட் சீரியஸாகவே. ஸோ அதனால எனக்கு அடிஷ்னலாக எனக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்ஸும் எனக்கு வந்துட்டு தேவைப்படலாம் நான் வந்து சொல்லலாம். என்னோட ஹேராக இருக்கட்டும், என்னோட ஸ்கின்னாக இருக்கட்டும், எனக்கு அப்படி என்னோட மம்மியோடது தான் எல்லாமே. ஸோ அதனால என்னோட ப்ராடக்ட்ஸும் இந்த அளவுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். ப்ளஷ் மட்டும் கொஞ்சம் நல்லாவே போட்டுப்பேன் நான். யூஸ்வலி நான் டெய்லி என்னோட மேக்கப் ரொட்டீன் இதோடய வந்து ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு மேலே நான் வந்து போட மாட்டேன். இதுக்கு மேலேனா இவ்வளோதான் நான் வந்து போடுறது. பட் ஆனால் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, ஏதாவது பார்ட்டிக்கு அந்த மாதிரி எங்கேயா போகிறேன் அப்படின்னு சொல்லி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா
இவ்வளோதான் என்னோட மேக்கப் யூஸ்வலாக பண்ணுறது. பட் இது கூட எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோப் க்ரீம், இதுவுமே ஃப்ரம் த பிராண்ட் டாட் அண்ட் கீ. இதுக்கு முன்னாடி நான் வந்து மேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேக் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதோட ஸ்டோப் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதை விட எனக்கு நல்லாவே இது செட் ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு 400 450 அந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒகேஷ்னலாக யூஸ் பண்ணுற ஹைலைட்டர் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பட் இட் இஸ் ஸ்டோப் க்ரீம். ரொம்ப ஒகேஷ்னலாக தான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். வெளியில் இது போட்டு அப்படியே போனால் எல்லா மண்ணும் வந்து மூஞ்சியில் வந்து ஒட்டிக்கும். ஸோ அதனால இதை எங்கேயா பார்ட்டி யூஸ்வலாக இந்த ரிசப்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படி போகிறப்போ மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதையும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதான் நான் சொன்னேன், யூஸ் பண்ணுற மேக்கப், நான் யூஸ் பண்ணுற இந்த பிளெண்டிங் ஸ்டைல், இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எனக்கு சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. சும்மா நான் என்ன என்னோட ஃபேஸ்க்கு நான் பண்ணுறேனோ அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். வித் திஸ் ஐ எம் டன் வித் மை மேக்கப். அவ்வளோதான். அண்ட் ஒரு இதுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஒருத்தவங்க வந்து பாடி கேர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ பாடி கேர் அப்படின்னா நான் அதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டேன். பட் ஆனால் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நிவ்யாவோட பாடி லோஷன். இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மை மேக்கப் இவ்வளோதான். ஹானஸ்ட்லி இந்த ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நான் லைவாக எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இவ்வளோதான் நான் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். இதை தாண்டி ஃபவுண்டேஷனோ இல்லை கன்சீலரோ இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எனக்கு பேர் கூட தெரியாது. அதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே வந்து கிடையாது. பிகாஸ் எனக்கு இதுவுமே இதுக்கு மேலே என்ன வேணும், இதுவே எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை தாண்டி நான் எந்த ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணல. மேபி அஃப்கோர்ஸ் மேரேஜ் அப்பெல்லாம் பிரைடல் மேக்கப் வந்து போவாங்க இல்லையா? ஸோ அப்போ கூட நான் ரொம்ப சட்டிலாக என்னோட ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் இட். இவ்வளோதான் என்னோட மேக்கப். ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக என்னோட இது எல்லாமே ஸ்டைல் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் காமிப்பேன். அண்ட் ஸோ எஸ், இதுதான் என்னோட கம்ப்ளீட் லுக்ஸ் ஆஃப்டர் ஸ்டைலிங். ஸோ சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த ஸ்கின் மேக்கப் வீடியோ வந்து அப்லோட் பண்ண நானும் நினச்சிட்டே தான் இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். தென் கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணோம், இது சைட் பை சைட் என்னோட எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரீ டைமில் தான் நான் இந்த யூடியூப்க்கு வந்து நான் வந்து கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆப்வியஸாக இட் டேக்ஸ் டைம் இல்லையா? ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தென் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.